எனக்கு இன்னொரு டெக்னிக்கலா வந்து நான் சுந்தர் சி சாரை பார்த்து அந்த டைம்ல வந்து வியந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவாவோட ஒரு பர்டிகுலர் சாங் ஐ லசா அந்த பாட்டுக்கு குரூப் டான்சர்ஸ் யாருமே இல்லாம நீங்க பிரபுதேவா சாரே வந்து பின்னாடி எல்லாரையுமே வச்சு நீங்க ஒரு ஐடியா பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏஐ வச்சோ இன்னைக்கு எவ்வளோ வச்சு பண்ணிருக்கணும். ஆனா அதை சுந்தர் சி அன்னைக்கே பண்ணாரு. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன சார் இது நடந்தது? எனக்கு லிட்டரலா எனக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன் யாருக்குமே தெரியாது. அது அதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். இல்ல அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம் ஒரு அணி, பெப்சி வந்து இன்னொரு அணியா இருந்து பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு, பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து எனக்கு இந்த நாமரன் ரிலீஸ் நெருங்கிட்டு இருக்கு, அந்த சாங் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன எங்க டைரக்டர் இதுல வந்து ப்ரெஷர்னா சாங் நீங்க பண்ணுங்க, டான்சர்ஸ்லாம் வச்சு டான்சர்ஸ்க்கு அவங்க தனியாக ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க யூனியன், இவங்க அதாவது படைப்பாளிகள் சங்கம்னு ஒன்று கிரியேட் பண்ணி டான்சர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ப்ரெஷர் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்க அந்த நம்ம டான்ஸர் யூஸ் பண்ணி படம் எடுங்க, நீங்களே பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எனக்கு படத்தை ரிலீஸ் நெருங்கிட்டு இருக்கு. சரி சாங்லாம் வச்சுட்டோம், அந்த டான்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். சினிமா தனியாக டான்ஸ் ஆடுறது ஒன்று, சினிமாவுக்கு வந்து அந்த டைமிங்கில் டான்ஸ் ஆடுறதுங்கிறது வேற, அது தனியாக 1 2 அந்த ஷார்ட் இவ்வளோதான் ஷார்ட்டு, அது அவங்களுக்கு அது வரல. பிரபுதேவா தான் அதில் ஹீரோ, ப்ளஸ் பிரபுதேவா தான் அதில் மாஸ்டரும் கூட. இப்போ பிரபுதேவா வந்தோடனே பார்த்தா அந்த பசங்களுக்கு 1 2 அது ஆட வரல. பிரபுதேவா பார்த்துட்டு சார் என்னங்க இது, ஐயோ என்னால் முடியாதுங்க, நீங்கள் யாராச்சும் நான் நீங்கள் சொல்கிறது பண்ண யாராச்சும் டான்ஸ் மாஸ்டர் வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னு பிரபு சொல்கிறாரு. இப்போ எனக்கு வேலையை முடிக்கணும், அதே நேரத்தில் பிரபுவையும் சமாதானப்படுத்தணும். அப்போ பிரபுட்ட சொல்லிட்டேன், பிரபு அவங்க டான்ஸ் ஆட வரல பிரபு, உங்களுக்கு பொசிஷன் கொடுக்க வந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்கன்னா, நீங்க தான் வந்து டான்சர்ஸ், அந்த குழந்தையே நீ தாங்கிற மாதிரி நீங்க தான் எல்லா டான்சர்ஸ். என்ன அப்படின்னா, ஆமா எல்லா டான்ஸரும் ஆடுவாங்க, ஏன்னா ஒரு இறங்கி பார்ப்போங்கிறது தான். எதா இருந்தாலும் நம்ம பார்க்கலாம், என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இது வி கேன் புல் இட் ஆஃப்ன்ட்டு. அப்போ நாங்கள் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணுறோம். பிரசாத்லேயே வந்து பார்த்தா அங்கே தான் எங்களோட சிஜி இது இருந்துச்சு, அவங்க பிரசாத் நிறுவனத்தாரோட தான். இம்மிடியட்டாக அந்த சிஜி டீம்லேருந்து எல்லாம் வந்தாங்க, வந்து அங்கேயே பின்னாடி எல்லாம் ரெடி பண்ணி ஸ்பாட்லேயே வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க ரொம்ப த்ரில் ஆகிட்டாங்க. இப்போ அது பார்க்க சாதாரண விஷயமா இருக்கலாம், அப்போ வந்து அது பெரிய இதாக இருந்துச்சு. அவங்க வந்து அங்கே சார் பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு, என்ன பேசிக் ஒரு விஷயம் தாங்க, அதில் சில ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். என்னென்னா ஃபோர்கிரவுண்ட் பேக்ரவுண்ட் மாதிரி சில விஷயம் லேயர்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி பேசிக்கான நம்ம மீறாம ஈஸியா பண்ணக்கூடிய நடைமுறையில நாங்கள் ஷூட் பண்ணோம்.